என் இதயம் அழைக்கின்றது, இறைவா என்னில் நீ வர வேண்டும். பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே. என் இதயம் அழைக்கின்றது, இறைவா என்னில் நீ வர வேண்டும். பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே. 2 சாமுவேல் பிரிவு 21. தாவீதின் காலத்தில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டது. தாவீது ஆண்டவரின் திருவுளத்தை நாடினார். கிபயோனியரை சவுல் கொலை செய்ததன் காரணத்திற்காக அவன் மீதும் அவன் வீட்டார் மீதும் இரத்தப்பழி உள்ளது என்றார் ஆண்டவர். அரசர் கிபயோனியரை அழைத்து பேசினார். கிபயோனியர் இஸ்ரேலரை சார்ந்தவர் அல்ல, அவர்கள் எமோரியருள் எஞ்சியவர். இஸ்ரேலர் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தும் இஸ்ரேல் மீதும் யூதாவின் மீதும் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தின் காரணமாக சவுல் அவர்களை அழிக்க முயன்றார். தாவீது கிபயோனியரிடம், உங்களுக்காக நான் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் ஆண்டவரின் உரிமை சொத்துக்கு ஆசி வழங்குமாறு நான் என்ன கழுவாய் செய்ய வேண்டும் என்று கேட்டார். கிபயோனியர் தாவீதிடம், சவுலிடம் இருந்தோ அவன் வீட்டாரிடம் இருந்தோ நாங்கள் பொன்னையோ வெள்ளியையோ எதிர்பார்க்கவில்லை. இஸ்ரேலருள் ஒருவனை கொல்ல வேண்டும் என்றும் நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினார். தாவீது, நீங்கள் விரும்புவதை நான் செய்வேன் என்றார். கிபயோனியர் அரசரிடம், நாங்கள் இஸ்ரேல் எல்லையில் எங்குமே இல்லாமல் ஒளிந்து போக சதி செய்தவன், எங்களை அழித்தவன் ஒருவன் உண்டு. அவன் புதல்வருள் 7 பேர் எங்களிடம் ஒப்புவிக்கப்படட்டும். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுலின் நகரான கிபியோனில் அவர்களை ஆண்டவருக்காக கழுவிலேற்றுவோம் என்று கூறினர். அரசரும் அவர்களை ஒப்புவிக்கிறேன் என்றார். ஆனால் தாவீதும் சவுலின் மகன் யோனத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் செய்து கொண்ட வாக்குறுதியின் பொருட்டு சவுலின் மகன் யோனத்தானுக்கு பிறந்த மெபிபோசேத்தை அரசர் தப்பவிட்டார். ஐயாவின் மகள் இரிசபா சவுலுக்கு பெற்றெடுத்த புதல்வர்களான அர்மோனி, மெபிபெசேத்து ஆகிய இருவரையும், சவுலின் மகள் மெராபு, மெகலேத்தியன் பர்சிலாயின் மகன் அத்ரேயலுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் 5 பிடித்து கிபயோனியர் கையில் அரசர் ஒப்படைத்தார். இவர்களை ஆண்டவர் முன்னிலையில் மலையில் கழுவேற்றினார். அந்த 7 பேரும் ஒன்றாக மடிந்தார்கள். அவர்கள் வார்கோதுமை அறுவடை தொடங்கிய முதல் நாள்களிலே கொலையுண்டார்கள். அப்பொழுது ஐயாவின் மகள் ரிஸ்பா சாக்கு துணியை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறை மீது தனக்காக விரித்து கொண்டு அறுவடை தொடங்கிய நாள் முதல் வானத்தினின்று அவர்கள் மீது மழை பொழியும் மட்டும் இருந்தாள். பகலில் வானத்து பறவைகளையோ இரவில் காட்டு விலங்குகளையோ அவர்களை தொட அனுமதிக்கவில்லை. சவுலின் வைப்பாட்டியான ஐயாவின் மகள் எரிசெபா செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே தாவீது சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனதானின் எலும்புகளையும் யாபேசு கிளையாதின் மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்தார். பெலிஸ்தியர் அவர்களை கில்போவாவில் வெட்டி வீழ்த்தி பெத்சான் நகர முற்றத்தில் கழுவிலேற்றினர். அந்த முற்றத்திலிருந்து தான் யாபேசு கிளையாதின் ஆள்கள் எலும்புகளை திருடிச் சென்றிருந்தனர். சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் அங்கிருந்து கொண்டு வந்து கழுவிலேற்றப்பட்ட இவர்களின் எலும்புகளையும் ஒன்று சேர்த்தனர். சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனதானின் எலும்புகளையும் பென்யமின் நிலப்பகுதியான செலாவில் அவர் தம் தந்தை கீசின் கல்லறையில் அடக்கம் செய்தனர். அரசர் கட்டளையிட்டவாறே அனைத்தையும் செய்தனர். அதன்பின் நாட்டுக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கடவுள் கேட்டார். பெலிஸ்தியர் இஸ்ரேலரோடு மீண்டும் போரிட வந்தனர். தாவீதும் அவரோடு அவருடைய பணியாளரும் இறங்கிச் சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டனர். தாவீது களைப்புற்றிருந்தார். அப்போது 3½ கிலோ எடையுள்ள ஈட்டியை கையில் ஏந்தி புதிய வாளை இடையில் கட்டியிருந்த
இஸ்வி பெனேபு என்னும் அரக்கர் இனத்தவன் ஒருவன் தாவீதை தாக்கவிருந்தான். செருயாவின் மகன் அபிசாய் அவருடைய உதவிக்கு வந்து அப்பெலிஸ்தியனை வெட்டி கொன்றான். எனவே தாவீதின் ஆள்கள், இஸ்ரேலின் விளக்கு அணைந்து போகாத வண்ணம் நீர் இனி எங்களோடு போருக்கு வரக்கூடாது என்று அவரிடம் ஆணையிட்டு சொன்னார்கள். இது நடந்த பின் மீண்டும் பெலிஸ்தியரோடு கோபி என்னுமிடத்தில் போர் மூண்டது. அரக்கர் இனத்தவன் ஒருவனான சாபை ஊசாத்தியனான சிபெக்காய் கொன்றான். மீண்டும் ஒருமுறை கோபில் பெலிஸ்தியரோடு போர் நடந்தது. பெத்லஹேமை சார்ந்த யாகரே ஓர்கிமின் மகன் எல்கானான் கித்தியனான கோலியாத்தை கொன்றான். அவனது ஈட்டியின் கோல் நெசவாளரின் படைமரம் போன்றிருந்தது. மீண்டும் காத்தில் போர் மூண்டது. கைகளிலும் கால்களிலும் 6 விரல்களுடன் 24 விரல்களை கொண்ட நெட்டையன் ஒருவன் இருந்தான். அவனும் அரக்கர் இனத்தவன். அவன் இஸ்ரேலரை பழித்தான். தாவீதின் சகோதரர் சிமையின் மகன் யோனத்தான் அவனை கொன்றான். தாவீதின் கையாலும் அவரது பணியாளரின் கையாலும் வீழ்த்தப்பட்ட இந்த நால்வரும் காத்து நாட்டில் அரக்கர் வழி மரபினரே. நன்றி சொல்ல எந்த நாவு துடிக்குதையா இசையா, நன்றி சொல்ல எந்த நாவு துடிக்குதையா. உங்க நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா இசையா, நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா. 2 சாமுவேல் பிரிவு 22. ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையினின்றும் சவுலின் கையினின்றும் விடுவித்த போது அவர் ஆண்டவருக்கு பண்ணிசைத்து பாடியது: ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். என் கடவுள், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை. என் அரண், என் தஞ்சம், என் மீட்பர். கொடுமையினின்று என்னை விடுவிப்பவரும் அவரே. போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். ஏனெனில் சாவின் அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது, வானத்தின் கீழ்த்தலங்கள் நடுங்கி கிடுகிடுத்தன. அவர் தம் கடுஞ்சினத்தால் அவை நடுநடுங்கின. அவரது நாசியினின்று புகை கிளம்பிற்று, அவரது வாயினின்று எரித்தழிக்கும் தீ மூண்டது. அவரிடமிருந்து நெருப்பு கணல் வெளிப்பட்டது. வானை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார், கார்முகில் அவரது காலடியில் இருந்தது. பெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார், காற்றை இறக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார். காரிருளை அவர் மூடுதிரை ஆக்கி கொண்டார், நீர் கொண்ட முகிலை கூடாரமாக்கி கொண்டார். அவர் தம் திருமுன்னின் பேரொளியினின்று நெருப்பு கணல் தெரித்தது. ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார், உன்னதர் தம் குரலை அதிரச் செய்தார். தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார், மின்னல்களால் அவர்களை கலங்கடித்தார். ஆண்டவரின் கடுந்துரையாலும் அவரது மூச்சுக்காற்றின் வலிமையாலும் கடலின் அடிப்பரப்பு தென்பட்டது, நிலவுலகின் அடித்தளம் காணப்பட்டது. உயரத்தினின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார், வெள்ள பெருக்கினின்று என்னை காப்பாற்றினார். என் வலிமை மிகு எதிரிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார், என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார். எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள், ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாயிருந்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார், நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பலனை எனக்கு அளித்தார், என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார். ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன், பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. அவர் தம் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன்னே வைத்திருந்தேன், அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை. அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாய் இருந்தேன், தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்து கொண்டேன். ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார், அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாயிருந்தேன். மாறா அன்பர்க்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குகின்றீர். தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர். எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றீர், செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர். ஆண்டவரே, நீரே என் ஒளிவிளக்கு, ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார். உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன்.
இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாக இருக்கின்றார். ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாரை ஏது? இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகு கோட்டையாய் உள்ளார். என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல ஆக்குகின்றார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார். எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும். பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர். என் கால்கள் தடுமாறவில்லை. என் எதிரிகளை துரத்திச் சென்று அழித்தேன். அவர்களை அழித்தொழிக்கும் வரை நான் திரும்பவில்லை. நான் அவர்களை கொன்று அழித்தேன். அவர்கள் எழுந்திருக்கவில்லை. அவர்கள் என் காலடியில் வீழ்ந்து கிடந்தார்கள். போரிடும் ஆற்றலை எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர். என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணியச் செய்தீர். என் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தீர். என்னை வெறுத்தோரை நான் அழித்து விட்டேன். உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள், ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை. அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள், ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை. எனவே நான் அவர்களை மண்ணின் புழுதியென நசுக்கினேன். அவர்களை தெருச்சேரென மிதித்து தெறிக்கச் செய்தேன். என் மக்களின் கலகத்தினின்று என்னை விடுவித்தீர். பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர். முன்பின் அறியாத மக்கள் எனக்கும் பணிவிடை செய்தனர். வேற்று நாட்டவர் என்னிடம் கூனி குறுகி வந்தனர். அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு கீழ்ப்படிந்தனர். வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர். தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பின் கற்பாரையாம் கடவுள் மாட்சியுறுவாராக. எனக்காக பழிவாங்கும் இறைவன் அவர். மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே. என் பகைவரிடமிருந்து என்னை அழைத்து வந்தவர் அவரே. என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர். என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர். ஆகவே ஆண்டவரே, பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. சாமுவேல் பிரிவு 23. மேன்மை மிக்கவரும் யாக்கோபின் கடவுளிடம் திருப்புலவு பெற்றவரும் இஸ்ரேலின் இனிமை மிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீதின் இறுதி மொழிகளாவன. ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார். அவரது வார்த்தை என் நாவில் ஒலித்தது. இஸ்ரேலின் கடவுள் என்னோடு பேசினார். இஸ்ரேலின் பாறை எனக்கு கூறினார், மானிடரை நீதியோடு ஆள்பவன், இறை அச்சத்தோடு ஆள்பவன். விடியற்கால ஒளியென திகழ்கின்றான். முகிலற்ற காலைகளை கதிரவனென ஒளிகின்றான். மண்ணினின்று புல்முளைக்க செய்யும் மழையென விளங்குகின்றான். என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது அன்றோ? அனைத்திலும் திட்டமிடப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார். என் அனைத்து மீட்பும் விருப்பும் அவரால் உயர்வு பெறாதோ? இழிமக்கள் அனைவரும் இரும்பு தடியும் ஈட்டுக்கோலும் கொண்டு நெருப்பால் முற்றிலும் சுற்றரிக்கப்படுவனவும் கையால் தொடத்தகாதவனுமான காட்டு முட்களை போன்றவர்கள். தாவீதுடர்ந்த வீரர்களின் பெயர்கள்: தக்கமோனியன், யோசபெத்து, மூவருள் முதன்வனாக இருந்த அவன் எஸ்னியன் அதினோ என்று அழைக்கப்பட்டான். ஏனெனில் அவன் ஒரே சமயத்தில் 800 பேரை தாக்கி கொன்றான். அவனுக்கு அடுத்தவன் அகோகிக்கு பிறந்த தோதோவின் மகன் எலையாசர். போரிடுமாறு ஒன்று திரண்டு வந்த பெலிஸ்தீரை எதிர்த்து சென்றபோது தாவீதுடன் இருந்த வலிமை மிகு வீரர் மூவருள் ஒருவன் அவன். முதலில் இஸ்ரேலர் பின்வாங்கினர். அப்பொழுது அவன் தனித்து நின்று கை சோர்வுற்று வாளோடு ஒட்டிக்கொள்ளும் அளவுக்கு பெலிஸ்தீரை தாக்கினான். ஆண்டவர் அன்று பெரும் வெற்றியை தந்தார். அவன் வீரர்கள் கொள்ளையடிப்பதற்காக அவனிடம் திரும்பினர். அடுத்தவன் ஆராரியன் ஆக்கேயின் மகன் சம்பா. பயறு நிறைந்த வயல் ஒன்றில் பெலிஸ்தியர் கூட்டமாக திரள
மக்கள் புறமுதுகு காட்டி அவர்கள் முன் ஓடினார்கள். அப்பொழுது அவன் வயல் நடுவே நின்று அதை பாதுகாத்தான். பெலிஸ்தரை வெட்டி வீழ்த்தினான். ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தார். 30 படைத்தலைவர்கள் 3 அறுவடை காலத்தில் தாவீது தங்கியிருந்த அதுல்லாம் குகைக்கு வந்தனர். அரக்கர்களின் கணவாயில் பெலிஸ்தியர் கூட்டம் பாளையம் இறங்கியிருந்தது. அப்பொழுது தாவீது பாதுகாப்பான கோட்டைக்குள் இருந்தார். பெலிஸ்தரின் பெத்லெகேமில் இருந்தனர். தாவீது ஏக்கத்துடன் பெத்லெகேம் வாயிலருகே உள்ள கிணற்றிலிருந்து எனக்கு குடிக்க தருபவன் யார் என்று கேட்டார். அம்மூன்று வலிமை மிகு வீரரும் பெலிஸ்தரின் அணிகளுக்குள் புகுந்து சென்று பெத்லெகேம் வாயிலருகே உள்ள கிணற்றிலிருந்து நீர் மொண்டு அதை தாவீதிடம் எடுத்து வந்தனர். தாவீதோ அதை குடிக்க விரும்பாமல் ஆண்டவருக்காக வெளியே ஊற்றினார். தங்கள் உயிரை பணயம் வைத்து சென்றவர்களின் இரத்தம் என்றோ இது? ஆண்டவரே, இதை நான் எவ்வாறு குடிக்க முடியும் என்று சொல்லி அவர் அதை குடிக்க விரும்பவில்லை. இம்மூன்று வீரரும் ஆற்றிய செயல்கள் இவையே. யோவாபின் சகோதரன் செருயாவின் மகன் அபிசாய் 30 மாருக்காக தலைவனாக இருந்தான். அவன் 300 பேருக்கு எதிராக தன் ஈட்டியை சுழற்றி அவர்களை கொன்றான். 3 இணையாக அவன் பெயர் பெற்றவன். 30 அவன் அல்லவோ அதிக புகழ் பெற்றிருந்தான். அவர்களின் தலைவனும் அவனே. ஆயினும் முன்னைய 3 அவன் சமமாக இல்லை. கப்சவேலை சேர்ந்த யோயாதாவின் மகன் பெனையா பல வீர செயல்கள் புரிந்தவன். சிங்கம் போன்ற 2 மோவாபிய வீரரை கொன்றவன். பனி பெய்து கொண்டிருந்த ஒரு நாள் சிங்க குகைக்குள் அவன் சென்று ஒரு சிங்கத்தை கொன்றான். உருவில் பெரிய ஒரு எகிப்தியனை அவன் கொன்று போட்டான். ஈட்டியை கையில் கொண்டிருந்த அந்த எகிப்தியனிடம் இவன் ஒரு கோலோடு சென்று ஈட்டியை அவன் கையிலிருந்து பிடுங்கினான். பின் அவன் ஈட்டியை கொண்டே அவனை கொன்றான். யோயாதாவின் மகன் பெனாயா இவற்றை செய்து முதல் 3 இணையாக பெயர் பெற்று திகழ்ந்தான். 30 பேரில் அவனும் புகழ் பெற்றிருந்தான். ஆனால் முதல் 3 அவன் சமமாக இல்லை. ஆயினும் அவனை தாவீது தன் மெய்காப்பாளனாக ஏற்படுத்தினார். யோவாபின் சகோதரன் அசாவேல் 30 பேரில் ஒருவன். அவர்கள் யாரெனில் பெத்லெகேமை சேர்ந்த தோதாவின் மகன் எல்கானான், அரோதியன் சம்மா, அரோதியன் எலிகா, பல்தியன் ஏலேசு, தெக்கோவாவை சேர்ந்த இக்கேசின் மகன் ஈரா, அனத்தோத்தியன் அபியசர், ஊசாத்தியன் மெபுன்னாய், அகோக்கியன் சல்மோன், நெட்ரோபாயன் மகராய், நெட்ரோபாயன் பானாவின் மகன் ஏலேபு, பென்யமினியரின் கிபையாவை சேர்ந்த இரிபாயின் மகன் இத்தாய், பிரத்தோனியன் பெனையா, காகச நீரோடைகளின் இதாய், அர்பாத்தியன் அபி அல்போன், பர்குமியன் அஸ்மவேத்து, சல்போனின் எலியகுபா, யாசோனின் மகன் யோனத்தான், அராரியன் சம்மா, அராரியன் சாராரின் மகன் அகியாம், மாக்காத்தியன் அகஸ்பாயின் மகன் எலிபலேற்று, கிலோனியன் அகித்தோபாலின் மகன் எலியாம், கர்மேயலின் எட்சரோ, அர்பியன் பாராய், சோபாவை சார்ந்த நாத்தானின் மகன் ஈகால், காத்தானியன் பாணி, அம்மோனியன் செலேக்கு, செரியாவின் மகனும் யோவாவின் படைக்கலன் தாங்கவனுமான பெயருத்தியன் நகராய், இத்ரியன் ஈரா, இத்ரியன் காரேபு, இத்தியன் உரியா. இவர்கள் அனைவரும் அந்த 30 பேர்.
2 சாமுவேல் பிரிவு 24. மீண்டும் இஸ்ரேல் மீது ஆண்டவரின் சினம் பற்றி எரிந்தது. அவர்களுக்கு எதிராக செயல்பட அவர் தாவீதிடம் புறப்பட்டு போய், இஸ்ரேல் யூதா மக்களை எண்ணுவாய் என்று தூண்டிவிட்டார். அரசர் யோவாபையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் அழைத்து, மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும். நீங்கள் தான் முதல் பெயர்செபா வரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார். யோவாபு அரசரை நோக்கி, ஆண்டவராம் கடவுள் வீரர்களை இப்போது இருப்பதை போல் இன்னும் 100 மடங்கு மிகுதிப்படுத்துவாராக. என் தலைவராம் அரசர் இதை காண்பாராக. ஆனால் என் தலைவராம் ஆண்டவர் இதை செய்ய விரும்புவது ஏன் என்று கேட்டார். இருப்பினும் யோவாபுக்கும் படைத்தலைவருக்கும் எதிராக அரசரின் வார்த்தையே நிலைத்தது. இஸ்ரேல் வீரர்களை கணக்கிடுவதற்காக யோவாபும் படைத்தலைவர்களும் அரசர் முன்னிலை நின்று புறப்பட்டு சென்றனர். அவர்கள் யோர்தானை கடந்து காத்து பள்ளத்தாக்கின் நடுவே இருந்த நகரின் வலப்புறம் ஆரோயரில் கூடாரமிட்டு பின் யாசேர் நோக்கி சென்றனர். கிளையாது வந்தடைந்த பிறகு தத்தீம் கொத்சி எல்லைக்குள் சென்று தான் யானுக்கும் சீதோன் சுற்றுப்புறத்திற்கும் சென்றனர். பிறகு தீர்க்கோட்டைக்கும் இபியர் கானானியரின் அனைத்து நகரங்களுக்கும் சென்று அங்கிருந்து யூதாவின் தென்புறமான பெயர்செபா வரை சென்றனர். இவ்வாறு அவர்கள் நாடெங்கும் சென்று 9 மாதங்களும் 20 நாள்களும் கடந்த பின் எருசலேமை வந்தடைந்தனர். யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார். வாளை ஏந்தும் வீரர்கள் 800,000 பேர் இஸ்ரேலிலும் 500,000 பேர் யூதாவிலும் இருந்தனர். வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். தாவீது காலையில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல். நான் உன் மீது 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன். நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன். காது தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது. உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதங்கள் நீ தப்பி ஓட வேண்டுமா? அல்லது உன் நாட்டில் 3 நாள்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய். நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன். ஆண்டவரது கையில் நாம் விழுவோம். ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது. மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார். ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலர் மீது கொள்ளை நோய் அனுப்பினார். தான் முதல் பெயர்செபா வரை 70,000 மக்கள் மாண்டனர். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார். ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்துக் கொண்டிருந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்போது ஆண்டவரின் தூதர் எபூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார். மக்களை அழித்துக் கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவோ? தீச்செயல் புரிந்தவன் நான் அல்லவோ? இம்மந்தை எக்குற்றம் செய்தது? இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். அன்று காது தாவீதிடம் வந்து அவரை நோக்கி, நீர் சென்று எபூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்திலே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பும் என்றார். தாவீது காதின் வார்த்தைப்படி எழுந்து சென்று ஆண்டவரின் கட்டளையை நிறைவேற்றினார். அப்போது அரசரும் அவருடைய பணியாளரும் தன்னை நோக்கி வருவதை அரவுனா கண்டான். அரவுனா புறப்பட்டு சென்று முகங்குப்புற தரையில் வீழ்ந்து அரசரை வணங்கினான். என் தலைவராம் அரசர் உம் அடியானிடம் வருவதேன் என்று அரவுனா வினவ, தாவீது மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்ப வேண்டும். அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று கூறினார். என் தலைவராம் அரசர் அதை எடுத்துக்கொண்டு தம் விருப்பம் போல் பலி செலுத்துவாராக. இதோ எரிபலிக்கு வேண்டிய காளைகள், போரடிக்கும் உருளைகளும் காளைகளின் நுகத்தடிகளும் விறகாகட்டும். அரசரே, இவை அனைத்தையும் அரவுனா தங்களுக்கு தருகிறான். ஆண்டவராம் உம் கடவுள் உம்மை ஏற்றுக்கொள்வாராக என்று அரவுனா தாவீதிடம் கூறினார். இல்லை, நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன்.
நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அரவுணாவிடம் கூறி போரடிக்கும் களத்தையும் காளைகளையும் தாவீது 50 வெள்ளிக்காசுகளுக்கு வாங்கினார். தாவீது அங்கே ஒரு பலிவிடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார். நாட்டுக்காக செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரேலிலிருந்து கொலை நோய் நீங்கியது. இறைவனின் ஆசீர் பெற முன் வருவோம். செப்பனியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. 2 மடங்கு நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.